ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சாட்டர்டே. ஸோ காலங்காத்தாலேயே அபி வந்தாச்சு. வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ட்ரெயினில் ஒழுங்காக தூக்கம் இல்லை மம்மி, ஹைட்டு ஜாஸ்தி பார்த்தீங்களா, காலை மடக்கி தான் தூங்கணும், அதனால் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு படுத்திருக்கான். சிட்டு டேட்டு வந்து ஹஸ்பண்ட் வாக்கிங் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாரு. இந்த ரூமில் ஏசி ஓடிட்டுருக்கு, ப்ளஸ் அபி வேற இருக்கான் பார்த்தீங்களா, அதனால ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இதுவாக அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்கானுங்க. டெட்டுக்கு வந்து அபியை ரொம்பவே பிடிக்கும், அதனால் பாருங்கள் கூட போய் கம்பளிக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கான். சரி இவங்க தூங்கட்டும், போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக மேகி தான், அபிக்கு ரொம்ப பிடிக்கும். காயெல்லாம் போட்டு மேகி அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். சரி நூடுல்ஸ் தான் பண்ணேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாதம் கொஞ்சமாக பருப்பு வந்து குக்கரில் வச்சாச்சு, காயெல்லாம் கழுவிட்டேன். குழம்புக்கு வந்து தேங்காய் சோம்பு அரைக்கணும், கேரட் பொரியலுக்கும் சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு என்னோடய ஸ்டைலில் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் கேரட் கூடயே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே, வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பரில் போட்டு எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிருக்கேன். ஸோ அப்படியே எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டேன் பாருங்கள், தனித்தனியெல்லாம் வெட்டலை. துருவத்துக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டோம்னா நல்லா பொடி பொடி ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான கேரட் பொரியல் ரெடி. நார்மலாக நாங்களாக இருந்தோன்னா ஒரே ஒரு பொரியல் தான், சரி அப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 காய், ஏற்கனவே கேரட்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலுமே கூட செஞ்சிடலாம் அப்படின்னு. குழம்புக்கு தேங்காய் சோம்பு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான், பொரிச்ச குழம்புல பருப்பு சேர்க்காமல் கூட செய்யலாம், கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா திக்னஸ் கொடுக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 5-6 வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம், தோலோடையே தான் இடிக்க போகிறேன். ஸோ நிறைய டைப்பில் செய்வாங்க, நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூட தோலோடையே இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த பொரிச்ச குழம்பு, நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கு எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ இடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெள்ளைப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். சிம்பிளான மெனு தான், நான்வெஜ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல பார்த்திங்களா, அதனால் அவனுக்கு வந்து அங்கே நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் முக்கால்வாசி ஆஃபீஸில் சாப்பாடு கிடைக்கும், அதனால தான் சரி சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். கூடவே மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் பொடி. உங்களுக்கு சில பேர் வந்து குழம்பு மிளகாத்தூள்னு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் தூள், இந்த மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம், வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதும். ஒருவேளை குழம்பு மிளகாய் தூளில் காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி அலசி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா முருங்கைக்காயும் வதக்கிடலாம். இது கூட இப்போது கொஞ்சமாக தண்ணி இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா சிம்மிலேயே காய் வந்து நல்லா வேகணும். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் பாருங்கள், மூடி போட்டுட்டு அதை வேக விட்டுருக்கேன். இப்போ பின்னாடி கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு பிரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான கேரட் பொரியல் ரெடி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம், பருப்பு எல்லாம் வந்துருச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருந்தேன், நிறைய வைக்கலை. வெந்த பருப்பு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ சாதமும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கும் நல்லா சாப்பிட்ற வரைக்கும் சூடாகவே இருக்கும் சாதம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த முருங்கைக்காய் வேகிற டைமில் வெண்டைக்காய் முதல்ல அலசி வச்சுருந்தேன், அதையும் கூட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேங்க முருங்கைக்காயுமே கூட நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய், பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம்.
ஸோ நல்லா புளி சேர்த்து தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் தேங்காய், ரொம்பலாம் அரைக்க வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அது கூடவே வேக வச்சுருந்த பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்க்கலனாலும் ஓகே, ஆனால் பருப்பு சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் பருப்பு சேர்க்காமல் கூட இதே மாதிரி செய்யலாம். மூடி போட்டுட்டு இன்னொரு பர்னருக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், அது நல்லா கொதிச்சிட்ருக்கு, சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்க போகிறேன். இது கூடவே ஒரு 3 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே நான் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்காமல் வதக்கணும் அப்படின்னா அந்த வலுவலுப்பு தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காய் வெந்துட்டுருக்கு. குழம்பு இன்னும் ஆஃப் பண்ணலை, அதுவும் நல்லா சிம்மில் வச்சுட்டு கேஸ் மேடையை கொஞ்சம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி வந்திருக்கான் பார்த்தீங்களா, பேசிகிட்டே இருக்கனால இன்றைக்கி மாப் போடுற வேலையெல்லாம் செய்யலை, கைப்புள்ள மட்டும்தான் போட்டு விட்டேன். அவன் வந்துட்டான் அப்படின்னா எனக்கு வேலை ஓடாது. அப்படி கதை அடிச்சுட்டு அப்பா புள்ள பேசிகிட்டு இருப்பாங்க, நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எனக்கும் டைம் பாஸ் ஆகிடும். கீழே ஒரு அந்த இது தாளித்தது எல்லாம் செஞ்சிருந்தது, ஜஸ்ட்டு கையோட வேக்கம் போட்டு அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையாக முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்டைக்காய் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து பிசுபிசு தன்மை கம்மியானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 7-8 நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிடுவேன். நல்லா சிம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு பிரட்டி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி. பாருங்கள், சூப்பராக சிம்பிளான லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.